சிறடிக்கு ஆசையில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்த்துடலாம். சிறடிக்கு ஆசையில் இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குன்னே சொல்லாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாருமே போய் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அதான் முத்து மீனா ஒரு பக்கம் உட்காந்துருந்தாலும் நம்ம இவங்க ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா மனோஜை ஏன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் மனோஜ் போய் வந்து பார்த்திங்கன்னா மனோஜை விடுதலைக்காக போலீஸ்காரன்ட்டு போய் காதில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது சொன்ன உடனே போலீஸ்காரங்கன்ட்டு பார்த்திங்கன்னா பல்லாருன்னு ஒரு அப்பு விடுவார். அப்புறம் ஏட்டையை வந்ததுக்கப்புறம் ஒரு அப்பு விடுவாங்க. இந்த மாதிரி நீ என்னடா சொன்ன, எல்லாருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. அது முத்து அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன சொன்னாங்கன்னு. அந்த முத்து வந்து பார்த்திங்கன்னா மீனாட்ட அந்த விஷயத்த சொல்லி அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஃபன் மூமெண்ட்டாக போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அது வீட்டுக்குள்ளே வந்து நம்ம இவங்க முத்து வந்து பார்த்திங்கன்னா மனோஜை மாட்டி விட்டுறாங்க. போலீஸ்காரன்ட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டாமா, வரவனுக்கு போகிறவங்களாம் சப்புன்னு ஒரு அப்பு விட்றாங்க. அவன் என்ன தான் சொன்னான்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறாங்க. முத்து போய் உடனே அவங்க அப்பா காதில் போய் சொன்ன உடனே இவன் இதவா சொன்னான் அப்படின்னு சொல்லி அவர் வாட்டு கடுப்பாரான்னு சொன்னாங்க. கடுப்பானதுக்கப்புறம் அவர் என்ன தான் சொன்னாருன்னு கடைசி வரை இந்த இன்றைக்கி எபிசோடு பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாவோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறது என் கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான், அவங்க கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறான், முத்து மீனா மட்டும் தான் 2 பேரும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அடுத்த ஒரு தரமான சம்பவம் இருக்குது. ரோனிக்கு அப்பா இருக்காங்களா இல்லையான்னு அப்படியே வர எபிசோடில் பார்க்கலாம் என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு. சிறகடிக்க ஆசை சீரியல் பார்க்குற ஃபேனாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.